ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கிரன்ச்சிரோல் நியூ லிஸ்ட் அவுட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம விண்டர் சீசனுக்கான லிஸ்ட் அவுட் வந்து நம்ம கிரன்ச்சிரோல் வந்து லிஸ்ட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம 2026 தான் அந்த அனிமீஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னென்ன அனிமீஸுங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பேசிடுவோம். அதுவும் நம்ம கிரன்ச்சிரோல் வந்து இவ்வளோ தமிழ் டப்பை கொண்டாடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதை தான் சொல்லணும்னா, ஏன்னா தமிழ் டப்பிங் வந்து இவ்வளோ கொண்டாட மாட்டாங்க. எப்போதுமே லிஸ்ட் அப்பில் வந்து எப்போதாவது ஒரு 5-6 அனிமீஸுக்கு மேலே இருக்கவே இருக்காது தமிழ் டப்பிங்கு. ஆனால் தமிழ் தெலுங்கு ரெண்டுமே தான் இருக்காது. ஹிந்தி மட்டும் தான் நச்சுன்னு அவன் வந்து எல்லாத்துலேயுமே கொடுத்துருவான். ஹிந்தியும் ஜாப்பனீஸும் இருக்கும் நச்சுன்னு. மித்தபடி எந்த ரீஜனல் டப்புமே இருக்காது. ரீஜனல் டப்புங்கிறதுக்கு வந்து ஹிந்தி மட்டும் தான் கொடுத்துருப்பான். இப்போ என்னடா அது தமிழை இவ்வளோ கொடுத்துருக்கீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆச்சரியமா. எவ்வளோ தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா கொட்டி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோன்றதை சொன்னால் நீங்களே அதிர்ச்சியாக இருவீங்க. 14 டப்பிங் 14 அனிமீஸ் வரப்போகுது தமிழ் டப்பிங்கில். 14 டப்பிங் அனிமீஸ் வரப்போதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆச்சரியமாக. அதுவும் நம்ம 2026 வந்து இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே இவ்வளோ அனிமீஸ் தரப்போகிறாங்க அப்படின்னா இன்னும் போக எவ்வளோ அனிமீஸ் தரப்போகிறாங்க அப்படிங்கிற